Hi friends, welcome to Mauni Cine Updates. ஸோ நம்ம பிரியங்கா நல்காரி அண்ட் ராகுல் வர்மா இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேரேஜ் ஆனிவர்சரி போல் இந்த ஒரு போஸ்ட்டை வந்து நம்ம ராகுல் வர்மா தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. 1 year ஜேர்னி, ஹாப்பி ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி பாண்டு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நான் கூட அப்டேட்மே போட்டிருந்தாங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியங்கா நல்காரியும் சொல்லியிருந்தாங்க, ராகுல் வர்மாவும் சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டதா. அதுக்கப்புறம் நம்ம பிரியங்கா நல்காரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பிரியங்கா நல்காரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ண போகிறதாவும் அவங்களுக்கு ப்ராடக்ட் சென்ட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி உங்களுக்கு எந்த அட்ரஸ்லேருந்து வந்திருக்கோ அந்த அட்ரஸில் ரீசென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட அக்கௌண்ட்டுமே வந்து டெலிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட மேரேஜ் ஆனிவர்சரிக்கு நம்ம ராகுல் வர்மா விஷ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை பிரிஞ்சுட்டு ரெண்டு பேரும் ரீயூனியன் ஆயிருக்காங்களா இல்லை பிரியவே இல்லையான்னு நமக்கு ஒன்றுமே புரியவே இல்லை இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது. ஸோ எனிவேஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப ஹாப்பி தான். மேபி ரெண்டு பேரும் ரீயூனியன் ஆகிறதுக்காக தான் அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து டெலிட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு நல்ல ஹாப்பியான லைஃப்காக போயிருக்காங்களான்னு நமக்கு தெரியல. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க முடிச்சாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.